ஐயா, வேலையெல்லாம் எந்த தடை இல்லாம நடக்கட்டும். சரிங்க தம்பி, இருக்க பணத்தை வச்சு நான் மேட்ச் பண்ணி பார்க்கேன். இங்க பாருங்க, சாப்பாடு முக்கியம். சாப்பாட்டு கூட நல்லா கட்டிருங்க. எவ்வளவு பதுக்கி வைக்க முடியுமோ அவ்வளவு வச்சிருங்க. பிள்ளைங்கள ஒரு காலமும் பட்டினியா போட்டுறக்கூடாது. இல்ல தம்பி, அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம கிட்ட எப்பவுமே 2 நாளைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கதான் செய்யும். பச்சை பிள்ளைங்களை வச்சிருக்கோம். 2 நாளைக்கு எக்ஸ்ட்ரா வைக்க கூடாது. குறைஞ்சது 1 மாசத்துக்காவது வைக்கணும். இந்த மாசத்துக்கும் அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து நம்ம கிட்ட எப்பவும் உணவு பற்றாக்குறை இல்லாம இருக்கணும். குழந்தைங்க ஒரு நேரம் கூட பட்டினியா கிடக்க முடியாது. சாப்பிட்டாதான் படிக்க முடியும். தம்பி, நீங்க உங்க ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்னையா உடம்புல இருந்து என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். சந்தோஷமா கொடுப்பேன். இங்க எல்லா குழந்தைங்களும் படிக்கணும். அனாத பிள்ளைங்கன்னு யாரும் இருக்கக்கூடாது. நாம இப்போ குழந்தைங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதை கேள்விப்பட்டு பிள்ளைங்களால கைவிடப்பட்ட முதியோர்களும் நம்மளை தேடி தேடி வராங்க. யாரும் இல்லாத அனாதைங்க, பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க, இப்படி ஏகப்பட்ட பேர் நம்ம கிட்ட அடைக்கலாம் தேடி வராங்க. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, தினமும் குறைஞ்சது ஒரு 20 பேராவது வராங்க. எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா கூட போதும்னு கெஞ்சி கேட்கறாங்க. குழந்தைங்களே பெரியவங்களுக்கு போட்டா குழந்தைங்களுக்கு. ஆமா தம்பி, நான் நம்ம நிலவரத்தை சொன்னாலும் அவங்க ஒரு ஓரத்துலயாவது தங்கவாது செய்யணும்னு கேக்குறாங்க. கோயில் குளத்துல தூங்க முடியல, கடற்கரையில தூங்க முடியலன்னு கெஞ்சி கேக்குறாங்க. கொஞ்சம் பிச்சை எடுத்தாலும் அதையும் புடுங்கிறதுக்கு யாராவது வந்துருந்தாங்க. நாங்களே பிச்சை எடுத்து சாப்பிடுறோம், அதையும் புடுங்கிட்டு போயிருந்தாங்க தம்பின்னு கெஞ்சி கேக்குறாங்க. என்ன பண்ணனே தெரியல. இன்னைக்கு காலையில கூட ஒரு பெரியவர் வந்து என்கிட்ட கெஞ்சி ஒருவேளை சுவாரியாவது தாங்கன்னு கேக்குறாரு. சரி, பசின்னு யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருங்க. எப்படி தம்பி, குழந்தைங்களுக்கே நமக்கு பத்தாது, 2 நாளைக்கு தான் எக்ஸ்ட்ராவா இருக்குது. இதுல அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா அது காட்டு தீயா பரவிடும். எல்லாரும் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இந்த குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாது. சாப்பாடு மட்டும் தான் போட முடியும். அதுக்காக பசின்னு வரவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட போடலன்னா எப்படி? என்ன தம்பி செய்ய? நம்ம என்ன பண்ண முடியும்? முடியாம தானே நம்ம கிட்ட கையெழுந்துறாங்க. வேற யாருக்கிட்டயுமே கிடைக்காதனால கடைசியில நம்ம கிட்ட வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க வரவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்கிட்ட இருந்து வேற ஏதாவது விற்க முடியுதா சொல்லுங்க. நான் எதையும் விற்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். பணம் கிடைச்சா போதும். தம்பி, நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. உனக்கு இன்னும் கல்யாண காட்சிகள் ஆகல. உனக்கும் சந்ததி எல்லாம் வரணும். என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்க? இருக்கிற குழந்தைங்களை பராமரிக்க முடியல. பசியோட வரவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட போட முடியலன்னா என்ன? நம்ம கையில ஒண்ணு இல்ல தம்பி, எல்லாம் விதி. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, விதியை நம்மளால மாத்த முடியும். தேவா, நம்ம இப்படி அனாத ஆசிரமம் வச்சு நடத்துறதே பெரிய பெரிய அரசியல் புலிகளுக்கு எல்லாம் பிடிக்கல. நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களால நமக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரியல. நீ எதெல்லாம் சமாளிப்ப? எவா வரான்னு நானும் பாக்குறேன். ஒரு பிள்ளை கூட நம்ம ஆசிரமத்துல வெளில போக கூடாது. நம்ம ஆசிரமத்துக்கு வெளில போற பிள்ளைங்க ஒவ்வொரு கலெக்டர் இன்ஜினியரா தான் போகணுமே தவிர ஒரு பிள்ளையும் படிக்காத பிள்ளையா இங்க இருந்து போக கூடாது. எந்த அரசியலா வரட்டும், நான் நேருக்கு நேரம் மோதலான்னு இருக்கேன். தம்பி, நேருக்கு நேரம் மோதணும், நம்மளை தரமட்டமாக்கிடுவானுங்க. இந்த குழந்தைங்களோட நிலைமை இப்ப இந்த கட்டிடம் கட்டக்கூடாதுன்னே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. பாக்கலாம் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். தம்பி, உங்களுக்கு வேலை ஒண்ணு சும்மா போகல. இவனுக்கு தான் தெரிஞ்சு தூக்கிருக்கானுங்க. என்ன, இங்க படிக்க எல்லா பிள்ளைங்களும் போலீஸ், டாக்டர், வக்கீல் ஆக்குவேன்னு அவங்க நல்ல நிலைமைக்கு வந்தா போதுன்னு என் வேலையை தூக்கிட்டு போறாங்க. இப்ப நீங்க என்ன தம்பி செய்ய போற வேலைக்கு? அப்போ நம்ம தான் மெசி முடிச்சிருக்கோமே, ஏதாவது கம்பெனிகள் ஏதாவது வேலை கேட்டு பாக்குறேன். 3000 2000 கொடுப்பானுங்க தம்பி, ஒன்னும் தேராது. அது கிடைச்சாலே போதும். ஒருவேளை சோறாது என்னால கொடுக்க முடியாது பிள்ளைங்களுக்கு. தம்பி சொல்லுங்க, ராஜத்துறையா வாழ்ந்த நீங்க எல்லாத்தையும் வித்துட்டீங்க. இனி உங்களுக்குன்னு எதுவுமே இல்லையே. நாளைக்கு உங்களை நம்பி எந்த பொண்ணு வருவா? அதனாலதான் எனக்கு தெய்வம் இத்தனை குழந்தைங்களை கொடுத்ததோ என்னமோ. விடுங்கண்ணே, எனக்கும் ஃபேமிலி இருந்தா இந்த மாதிரி எடுத்து போராட முடியாது. பரவாயில்லண்ணே, இந்த குழந்தைங்க படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தா போதும். அப்புறம் ஜெயபாலண்ணே, அப்புறம் அந்த சாப்பாட்டுக்காக வராங்களே, ஒரு ஓரமாவது தங்கி கொடுன்னு சொல்றாங்களே, அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ண என்ன? தம்பி, நம்மளால முடியாது தம்பி. முடியுண்ணே, நான் மறுபடி கை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பி வேண்டாம் தம்பி, நம்ம இப்ப திருட போனா மாட்டிக்கிடுவோம். இந்த வழியில திருட மாட்டேன், நம்ப வச்சு ஏமாத்த போறேன். தம்பி, அதான் 2 வருஷமா விட்டுட்டீங்களே, அந்த பொண்ணு ஏதோ சொன்னானே விட்டுட்டீங்க. அந்த பொண்ணு படிக்க போன பொண்ணு திரும்பி வரவே இல்லை. ஏதோ 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடியதுக்கெல்லாம் அந்த புள்ள ஐடியா கொடுத்து அது பாட்டு போயிட்டு 2 வருஷம் இருக்காது. அந்த புள்ள சொன்னதை நம்பிக்கிட்டு இன்னும் நீங்க அவ சொன்ன வழியிலே போய்கிட்டு இருக்கீங்களே. இல்ல ஜெயவலனே, அவ பின்னாடி வரத நல்ல யோசிச்சா. சரிதானே, 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத நாம இப்ப பிளான் போட்டாதான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஜெயிக்க முடியும். நாளைக்கு மட்டும் நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. 15-20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கிறதையும் யோசிக்கணும். அவ கரெக்டா கணிச்சா. ஆனா அவ அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணலையே. புத்திசாலி, இது மாதிரி வேற ஏதாவது ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருப்பா. அப்படிப்பட்ட ஆளு என் கண்ணில தானே படக்கூடாதுன்னு உங்க கண்ணில் படவே இல்லவா? தெரியல தம்பி, அவ என் கண்ணிலையும் படவே இல்லை. சரி, நான் அந்த முதியோர்களுக்கும் ஏதாவது பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நீங்க சாப்பிட்டு போங்களேன் தம்பி. இல்லமே, சாப்பிட்டா இருக்கட்டும் தம்பி. இப்படிலாம் மிச்சம் பிடிக்காங்க தம்பி, ஒரு வாய் சாப்பிடுங்க தம்பி. இல்ல,
நேத்து ஒரு குழந்தை நம்ம கிட்ட வந்தது. ஆமா, எப்படி அந்த புள்ளி அவளுக்கு வீசிட்டு போக்கு மனசு வந்தது? ஏதாவது கள்ள தொடர்பா இருக்கலாம், அப்படிதான் எனக்கு தோணுது. தகாத உறவுனால அந்த குழந்தை பிறந்திருக்கணும். அதான் வீட்டுல சொல்லதுக்கோ இல்ல சமுதாயத்துக்கு சொல்லதுக்கோ பயந்துதான் சாக்கடையில வீசிட்டு போயிருக்கா. எப்படின்னே மனசு வந்தது. தகாத உறவு இல்ல, மனசு வந்துடும் தம்பி. மனசு கல்லா இருக்க போய் தானே தகாத உறவுக்கு போயிருக்கா. அதே கல்லஞ்சத்தை தான் அங்க காட்டியிருக்கா. ஆனா அவ மட்டும் என் கையில கொடுத்தான்னு வச்சுக்கலானே, சும்மா விட மாட்டேன்னு, சும்மா விடவே மாட்டேன். பச்சை புள்ளனே தாய்ப்பாலுக்கு கடந்து அழுது எப்படி கொடுக்கன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஏகப்பட்ட செலவு, பாமாட்டி சாதி இதுன்னு கேக்குறாங்க. எனக்கு சங்கடமா இருக்குன்னு இப்ப பக்கத்துல பாட்டுட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன செய்யனே தெரியலண்ணே. கவலைப்படாதீங்க தம்பி, கல்லிஞ்ச காரிகளே. கோபம் வருதுண்ணே. சரிண்ணே, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். ரத்தம் கொடுக்க போறீங்க? அது வந்துண்ணே தம்பி, நீங்க சாப்பிடலாம் இல்ல தம்பி? இல்லண்ணே, ஹாஸ்பிட்டல்லே ஜூஸ் ஏதாவது கொடுப்பாங்க. பரவாயில்ல, இருக்கட்டுண்ணே. எனக்கு சாமி நீதான் ஐயா, எனக்கு சாமி நீதான். என் கண்ணுக்கு நீ சாமியாதான் ஐயா தெரியல. தெய்வத்தை கூட கேட்டாதான் ஐயா கிடைக்கும். கேட்காமலே ஒவ்வொருத்தரா தேடி தேடி கொண்டு கொடுக்க பாரு. நீ எனக்கு தேவன் ஐயா. நான் தேவம் இல்லைண்ணே, எனக்கு தேவ நம்பிக்கைலாம் கிடையாதுண்ணே. தெய்வமே இங்க நிற்கும் போது எப்படி தெய்வத்துக்கே தெரியும்? தெய்வமே, இது எப்படி பிள்ளைங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஓடிடும். கட்டுமான பண்ணி தேவைப்படுது. அதுக்கான ஸ்ட்ரைக் வர பண்ணி வச்சிருக்காங்க. மேல் கொண்டு கட்டக்கூடாதுன்னு இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. எப்படியும் பணம் தேவைப்படும். என்ன பண்ணனே தெரியலையா? யாருமா நீ? யாருமா? இந்த அன்னக்கிளி மனுஷன் கால்லன்னு விழுந்ததே இந்த தேவாசார் காலில் மட்டும்தான். முதலும் கடைசியுமா மனுஷன் காலில் விழுறதே உங்க காலில் மட்டும்தான். இனி எந்த மனுஷன் காலையும் இந்த அன்னக்கிளி விழ மாட்டா. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, இந்த அன்னக்கிளி அடிப்பணிதும் பணிறதும் இந்த தேவாசாருக்கு மட்டும்தான். அன்னக்கிளியா? என்ன சார், வரமாட்டேன்னு வச்சீங்களா? அன்னக்கிளியா இது? ஆமா சார், காலேஜ் சேர்ந்துட்டேன். 2 வருஷம் இங்க முடிப்பேன். அப்புறம் ஃபாரின் போய் படிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கான ஏற்பாடுகளையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். மேற்கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். சொன்னது மட்டும் இல்ல, செயலையும் காட்டியிருக்க. இந்த அன்னைக்கிளி சொல்றத செய்வா, செய்ய போறதுதான் சொல்லுவா. நான் பார்த்து எந்த பெண்ணுனா அது நீ மட்டும்தான். அப்ப நான் அதிர்ஷ்டக்காரி. உன் நேர்மை, ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் மெய் சிலுக்க வைக்குது. அப்புறம் அதான் தேவசார பார்க்க வந்துட்டேனே. நம்ம குழந்தைங்களுக்கு 2 மாசத்துக்கான சாப்பாடு தான் இருக்கா என்ன? இது உனக்கு எப்படி தெரியும்? தேவசார் என்ன சொன்னாலும் இந்த அன்னைக்கிளி கேப்பா. நீங்க 2 வருஷத்துக்கு என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. நான் படிப்பு விஷயமா வரல, ஆனா உங்களை கண்காணிக்க கூடாதுன்னு சொல்லலையே. நான் என்னென்ன நடந்துக்கிட்டுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளோட லட்சியமே நிறைய ட்ரெஸ்ல உருவாக்கி நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும். ஆனா என்ன, பணம் தான் ரொம்ப இடிக்குது. நான் சொல்லல இந்த நல்ல சிவ இன்னும் 2 வருஷத்துல அரசியல நிப்பானே. நின்னுட்டான். அதுவும் அந்த எம்எல்ஏவை எதிர்த்து நிக்கிறான். எவன் காலு கீழே நின்று வேலை பார்த்து யார் சூவ தொடச்சானோ அவனையே ஏத்து தடுத்து தேர்தல நிக்கிறான் இந்த நல்ல சிவ. அதுவும் கழுத்த அறுத்துட்டு கூட இதுல ஜெயிச்சிருவான். அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நமக்கு என்ன லாபம்? லாபம் இல்ல, நமக்கு பிரச்சனைகள் வரும். பிரச்சனையா? அவன் ஒரு ஒட்டுண்ணி மாதிரி. அவனுக்கு பணம் தான் பிரதானம். பணம், பொண்ணு, இந்த 2 தான் அவனுக்கு வேணும். பொண்ணு அவனை சுத்தி இருந்தனா அது ஆம்பளத்தனத்தை குறிக்கி நினைக்கிறான். பணம் தன்னை சுத்தி இருந்தனா அவன் நினைச்சதை சாதிக்கலாம்னு நினைக்கிறான். நாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா சத்தியமா நமக்கு நிச்சயமா நிறைய இடர்களை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நாம தொடர்ந்து இந்த ஊர்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் உருவாக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு டார்ச்சர் கொடுப்பான். நம்ம கிட்ட ஏகப்பட்ட பெண் குழந்தைங்க வேற இருக்காங்க. பாதுகாப்பா இருக்கணும். ஆமா, அப்படின்னா அந்த நல்ல சிவன் பிடி நம்ம கையில இருக்கணும். அவன் பிடி நம்ம கிட்ட வர்ற மாதிரி நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த வாட்டி நம்ம சார்பில யாராவது தேர்தல் நின்னு ஜெயிக்கணும். நம்மளால முடியுமா? நம்மளால முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நாம நிக்காம இருக்கிறதுக்காக அவன் கொஞ்சம் பணம் கொடுப்பான். அந்த பணம் தான் நமக்கு முக்கியம். நல்ல ஐடியாவா இருக்கு. அதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. நாம நிக்கிறோம்னு நமக்கு டார்ச்சர்கள் கொடுப்பான். நாம அவன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்ம வாபஸ் வாங்கிட்டா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லதான். ஆனா அவன் கண்ணு எப்பவும் நம்ம மேலதான் இருக்கும். என்னைக்குனாலும் இவன் நம்மளை எதிர்த்து நிப்பான்னு. அதனால அவனோட முக்கியமான பிடி நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். நான் இனி உங்க கூட பயணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? ஆமா சார், நான் உங்க கூட இந்த வேலையில ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த நல்ல செய்யற ஏதாவது ஒரு தில்லு முள்ளு ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கணும். அது பெரிய ஆதாரமா இருக்கணும். அதை காட்டியே அவனை நம்ம கொஞ்ச நாள் அடக்கி வைக்கலாம். நம்ம பக்கம் வாழாட்டாம பாத்துக்கலாம். இப்பவும் இந்த கட்டிடத்தை கெட்டடம் பண்ணிட்டு இருக்கிறது அவன் தான். ஏன்னா நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவனுக்கு தான் அந்த பேரும் புகழும் வேணும். மத்த யாரும் வாங்கக்கூடாது. கரிச்சு கொட்டினாலும் அவனை தான் கொட்டணும், நீங்க பாராட்டினாலும் அவனை தான் கொட்டணும். அவனை பத்தி மட்டும் தான் இந்த ஊர் பேசணும். நல்ல சிவனால எல்லாரும் பயப்படணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் இருக்கான். நம்மள இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அவன் விட மாட்டான். அதனால அவன் பிடி நம்ம கையில இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும். சரி, எந்த மாதிரின்னு சொல்லி
நான் அதுக்கான ஆதாரத்தை எடுத்துறேன். ராத்திரியில தான் இந்த மாதிரி மன்மதன்களாம் விளையாட்ட ஆரம்பிப்பானுங்க. கண்டிப்பா ஆதாரம் சிக்கும். நைட்டு போனா நிச்சயம் நமக்கான ஆதாரம் கிடைச்சிடும். சரி, நான் நைட்டு போய் ஆதாரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. தேவா, என்ன தேவா? என்ன ஜமீன்தார் கிட்ட நான் கேட்டேன். அவரு ஏதோ பிரச்சனையில இருக்காது, முடிச்சு கொடுத்தா நம்ம கேட்ட அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்றாரு. என்ன பண்ண சொல்றாரு? யாரோ ஒருத்தனை போட்டு தள்ளணுமா? என்ன சொல்றீங்க? போட்டு தள்ளினா பணம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இல்ல, அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. பண்ணலாம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? என்ன பிரச்சனையா அவருக்கு? தெரியல, அவரை பார்த்து பேசினா தெரியும். அவரு அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்தா பணம் தாரேன்னு சொல்றாரு. எவ்வளவு தருவாரா? அது நேரா தான் டீல் பேசணும். சரி, ஜமீன்தாரை நான் பார்த்துட்டு வரேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒரு திருப்பு காலை வச்சா பின்ன எடுக்க கூடாது. நாம நம்ம பாதி நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எந்த பழிப்பாவத்தையும் செய்யக்கூடாது, அவ்வளவுதானே? அதை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். பிள்ளைங்களுக்கு ஆகாரமும் கல்வியும் கொடுக்கணும். அதுக்கான படத்தை நான் எடுத்துட்டு வரேன். உங்க பாரு, நீ போலீஸ் கேஸ்ல ஏதாவது மாட்டின அது நீ வெளியில போய் படிக்க முடியாது. சொன்னா கேளு, டோட்டல் கெரியரே போயிடும். சொன்னா கேளு. வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன். ப்ளீஸ் சார், நான் பாத்துக்கிட்டேன். அந்த பொண்ணு தானே? வேண்டாம், எனக்கு நீ சொன்னா கேளு. சரி, ஸ்டூடெண்ட்லாம் வந்துருவாங்க, நான் பாத்துட்டு வரேன். சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். கெரியரே போயிடும். சொன்னா கேளு. நீ மோதிர எல்லாமே பெரிய பெரிய ஆட்களே. சொன்னா கேளு. அதான் தேவை சார் இருக்கீங்கல்ல, என்ன கை விட்டுருவீங்களா என்ன? இல்ல, கைவிட மாட்டேன். பின்ன இருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்க எந்த பிரச்சனையும் மாட்டிடக்கூடாது. அப்ப தேவை சாருக்கு என்ன பிடிச்சிச்சு? அது சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னா நான் போறதுக்கு வசதியா இருக்கும். பரவாயில்லைங்க மேடம், நீங்க போங்க. இல்ல, லைட்டா சொல்லுங்கல. பிடிச்சிருக்கா? தெரியாது. லைட்டா? லைட்டாலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் 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 சொல்லுங்களே. இப்போ எனக்கு காதல் ரொம்ப முக்கியம் பாரு. தேவா சார், கொஞ்சம் 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 சொல்லுங்களே. கொஞ்சம் சொல்ல முடியாது, நிறைய சொல்ல முடியாது. பார்க்கலாம். கொஞ்சம் 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 சொல்லுங்களே. போவாளு சேட்ட. சொல்லுங்களே. நடக்கல பிடிச்சிருக்கா? பந்து வேலையை முடிங்க மேடம், போங்க. தேவா சார்னாலே அப்படித்தான். ஆமாமா, கிளம்புங்க. அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கல? அதுக்காக உங்களை நேசிக்காம நான் இருக்க மாட்டேன். நீங்க வேணா வேற யாரையும் நேசிச்சுக்கோங்க, நான் எப்பவும் உங்களை தான் நேசிப்பேன். உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே என்ன முழுசா காதலிச்சவா. நான் பண்றது பிடிச்சி என்ன காதலிச்சவா. எனக்கு உறுதுணையா, சப்போர்ட்டிங்கா எல்லாமே இருக்கிறவா உன்னை போய் பிடிக்காம இருக்குமா? சுட்டி பெண், சுட்டி பெண்ணோட சேர்ந்து அறிவாளியும் கூட. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட வாழணும் ஆசையா இருக்கு. பிடிச்சிருக்கு. எங்க ராஜா கூப்பிடுறாரு, உள்ள போங்க. நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? போங்க, உள்ள போங்க. எதுக்காக என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரீங்க? உங்களை எதுவும் பண்ணல, உள்ள போங்க. ராஜா உங்களை கூட்ட சொன்னாரு. நீங்க நேரா உள்ள போனீங்கன்னா உங்களுக்காக ராஜா காத்துட்டு இருக்காரு. ராஜா? சரி, ராஜா எதுக்கு என்ன பார்க்கணும்? இது செல்வ சார் வீடு தானே? அவங்க அப்பா எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் அவங்க அப்பா இது வரைக்கும் பார்த்ததில்ல. அவங்க அப்பாவுக்கும் நான் யாருன்னு தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை செல்வ சார் எதுவும் சொல்லியிருப்பாரா? ஒன்றும் புரியலையே. சரி, உள்ள போய் பார்க்கலாம். சார்? நீ வந்துட்டு தெரியும். சார், என்னை எதுக்காக வர சொல்லியிருந்தீங்க? ஒரு சின்ன விஷயம் இருக்குது. சொல்லுங்க சார். நீ படிக்கிற காலேஜுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்படிங்களா சார்? அப்போ நீ பேசின பேச்சு நான் மேடையில கேட்டேன். ஆமா சார், பேச்சு பட்டில கலந்துக்குவேன். அது மட்டும் இல்ல, நீ பின்னாடி நடக்க போறத ரொம்ப முன்னக்கூட்டியே கணிச்சு சொல்ற. அது மட்டும் இல்ல, உன் பேச்சுல ஒரு தெளிவு, ஒரு நிதானம் ரொம்ப அழகா தெரிஞ்சது. அப்பவே நான் உன்னை நோட் பண்ணேன். சரிங்க சார். அதுக்கும் இப்ப என்ன கூட்டு விட்டதுக்கும் என்ன இருக்குது? உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. காரியமா? இதுக்கு நீ சரிப்பட்டு வருவேன்னு தான் உன்னை நான் சூஸ் பண்ணேன். நான் போன்னு சொன்னாலும் வான்னு சொன்னாலும் எனக்கு வேலை செய்யறதுக்கு 1000 அடியாட்கள் இருக்காங்க. ஆனா அங்கெல்லாம் நான் இதை சொல்ல முடியாது. உங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும். அதனாலதான். அப்படி என்ன சார் விஷயம்? ஒரு செகண்ட், இப்போ உள்ளவாமா. இங்க பாருமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தாராளமா சொல்லுங்க சார். இந்த குழந்தைய பார்த்து வச்சுக்க. சரிங்க சார். நீ போமா. இங்க பாருமா, பின்னாடி நடக்கக்கூடியதை நீ முன்னக்கூட்டி அழகா கணிச்சு சொல்ற. அதனாலதான் உன்னை நான் முழுசா நம்பினேன். இப்போ நான் உன்கிட்ட சொல்ல போற விஷயம் என் அரமனை சாம்ராஜ்யத்தை பத்தி. இது கடுகளவு வெளியில தெரிஞ்சாலும் என் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். பரவாயில்ல, நம்பிக்கையோட சொல்லலாம். எனக்கு 3 பசங்க,
ஒரு பொண்ணு. மூணாவது உள்ளவன் செல்வா. இப்பதான் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கான். ஒருவேளை அதை பத்தி தான் கேக்குறாரோ. அப்புறம் ரெண்டாவது உள்ளவன், அவனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அவன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபாரின்ல தான் அவனும் இருக்கான். சரி. நான் என் பெரியவனை ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவன் நாள் தள்ளிக்கிட்டே இருந்தான். நான் அவனுக்கு கல்யாணத்துல ஈடுபாடு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சதே அவன் ஒரு தகாத உறவுல இருந்திருக்கானே. ஆமாம்மா, உங்ககிட்ட இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா யாருமே நம்ம மானமே போயிடும். தகாத உறவுல இருந்திருக்கான். மேரேஜ் தானே பண்ணிருப்பாரு. அது வந்துமா இன்னொருத்த மனைவி. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, இன்னொருத்த மனைவின்னு தெரியாம இவன் வாழ்ந்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. வாக்குவாதம் பண்ணியிருக்கான். அந்த குடும்பமே அவனை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, செல்வ செழிப்புல பிறந்து அரண்மனையில பிறந்து இப்படி ஏமாந்துருக்கோமேனு தான் இன்னொருத்த மனைவி கூட வாழ்ந்திருக்கோன்னு தெரிஞ்ச உடனே சூசைட் பண்ணி இறந்துட்டான். சூசைட் பண்ணிட்டான். இன்னும் செல்வாக்கும் 12 பசங்களுக்கும் தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னால வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா இது வெளியில தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், ஒட்டுமொத்த மானமே போயிடும். அரண்மனை மானமே போயிடும். மற்ற 2 பசங்களோட வாழ்க்கையும் போயிடும். போதா குறைக்க அந்த குடும்பமா பிளாக்மெயில் பண்றாங்க. சொத்து கொடுத்து நான் செட்டில் பண்ணிட்டேன். சரி. ஆனா இப்போ ஒரு குழந்தை கட்டணுமே, இது என் பிள்ளையோட குழந்தைன்னு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இது உங்க பேத்தியா? எப்படி? என் பையன் என்கிட்ட எதுவுமே சொல்லலாமா. அவன் அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணி இறந்துட்டான். ஆனா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சு இது உங்க வீட்டு வாரிசு, நான் கோர்ட்டு கேஸ்ன்னு போவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்றாங்க. ஒன்னும் ஒப்படைச்சிட்டு சொத்தை கட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் போட்டு தள்ளுக்கு முடிவு பண்ணிட்டேன். பிளாக்மெயில் பண்றாங்கன்னா எப்படி சார்? என் ரெண்டாவது பையனை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, இல்லைன்னா என் மூத்த பையன் செஞ்ச தப்ப கோர்ட்டு கேஸ்ன்னு கொண்டு போய் அசிங்கப்படுத்திடுவேன்னு மிரட்டுறாங்க. இந்த குழந்தையும் என் பையனோட சொல்லிட்டு என்ன ஒப்படைச்சிட்டாங்க. குழந்தைக்கு எத்தனை சார் வயசு ஆகுது? எப்படியும் 10 வயசுக்கு மேல இருக்குமேமா. ஏன் சார், உங்க புள்ள 10 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கூடவா தெரியாம இருந்தீங்க? அவன் கல்யாணம் வேண்டான்னு சொன்னான். நான் அவனுக்கு அதுல ஈடுபாடு இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அவன் இதுல சிறப்பட்டு இருந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. எங்க உள்ளவங்க? இங்கதான். சரி, இந்த பொண்ணை இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உன் கூட கூட்டிட்டு போயிரு சார். பிளீஸ்மா. நீங்க ஏதோ ஆசிரமெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல சார்? எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலமா. இந்த பொண்ணை உங்க ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிருங்கம்மா. தயவு செய்து அரண்மனை வாரிசுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க ஆசிரமத்துக்கு தேவையான அத்தனையும் நான் செய்யறேன். ஏதோ ஒருத்தி என் பையனை ஏமாத்தி என் பையனை இத்தனை வருஷம் சிறவாசம் பண்ணி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ண சொத்து போவதை விட 10-30 பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரட்டும். உன்னால நான் சொல்ற வேலையெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். செய்யணும். நீ நிச்சயமா செய்யணும். நான் கொடுக்குற வேலையை கச்சிதமா முடிச்சிடறேன். நீ கேட்டது நான் செய்யறேன். நீங்க டீட்டெயில மட்டும் கொடுங்க, முடிச்சிட்டு வரேன். கண்டிப்பா. அப்புறம் எங்க குடும்ப வெளியில கடுகளவும் தெரியக்கூடாது. எங்க ஆசிரமத்தை பத்தி. அதுக்கு எதிரிகள் இப்ப நிறைய இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது நடத்தக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதானே? ஆமா சார், அந்த குழந்தைங்களை வச்சு நாங்க நடத்தக்கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க. நாங்க பாத்துக்கணும் ஒவ்வொரு ஆசிரமத்துல இருந்து வராங்க. நாங்க எப்படி சார் 28 பெண் குழந்தைங்க இருக்காங்க. எவ்வளவு நம்பி சார் நாங்க அனுப்ப முடியும்? தாய்த்தப்பட இருக்க பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எவ்வளவு வந்து கேக்குறான் நாங்க பாத்துக்கிட்டோம் எப்படி சார் அனுப்ப முடியும்? சார், நான் நீங்க சொன்ன வேலை அத்தனை கச்சிதமா முடிக்கிறேன். நாங்க வளர்க்குற பிள்ளைங்க ஒண்ணு கூட எங்க கிட்ட இருந்து போக கூடாது. அவங்க படிச்சு அவங்களுக்கு ஒரு தெளிவு வர வரைக்கும் அவங்க எங்களை விட்டு போக கூடாது சார். ஆதாயத்துக்காக பேய் மாதிரி எங்களை பிச்சு பிடுங்குறாங்க சார். கஷ்டப்பட்டு 2 மாசத்துக்கான ஆகாரத்தை வாங்கி வச்சிருந்தோம் சார். தீ வச்சு கொளுத்திட்டானுங்க சார். பிள்ளைங்க 2 நாளா பட்டினி. எங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாம இருந்தேன். நல்ல நேரம் அந்த தெய்வமே உங்களை அனுப்பியிருக்கேன் சார். நீங்க சொல்ற வேலையை நான் கச்சிதமா முடிக்கிறேன் சார். எங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துருங்க சார். சார், அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை உங்களால தடை பண்ண முடியுமா சார்? அந்த போராட்டம் பண்றது நல்ல விஷயம் தானே? ஆமா சார், அவனுக்கு ஆதாயம் வேணும்னு பாக்குறான் சார். அந்த 28 பிள்ளைங்க அவன் கண்ட்ரோல்ல நான் கொடுக்கணுமா சார்? அவன் ஒரு பொறுக்கி சார். சார், அவன் பொம்பளை பிள்ளைங்களை எப்படி பாப்பான்னு எனக்கு தெரியும். அவன் கேட்கறான் சார் அந்த 28 பிள்ளைங்களையும். சார், நீங்க எந்த வேலை கொடுத்தா நான் செய்யறேன் சார். ஆனா அந்த நல்ல சிவங்கிட்ட மட்டும் அந்த பிள்ளைங்க போக கூடாது. அவன் ஆட்களை வச்சு போராட்டம் பண்ண வச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த போராட்டத்துக்கு காரணமே அவன் தானே எனக்கு நல்லா தெரியும் சார். நான் உங்க வேலையை கச்சிதமா முடிக்க நீங்க எனக்கு அந்த போராட்டத்துல இருந்தோம் அந்த பிள்ளைங்களை மீட்டு எனக்கு கொடுத்துருங்க சார். கண்டிப்பா. ஆனா நீ செய்ய போற வேலை கஷ்டம் தெரியும்ல. பரவாயில்ல சார், உயிரே போனாலும் நான் செய்யறேன். எனக்கு அந்த 30 பிள்ளைங்களும் பாதுகாப்பா இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க சார். அந்த நல்ல சிவன் காம கொடுற அவங்கிட்ட அந்த பிள்ளைங்க போக கூடாது. என் ஒத்த உசுறு போனாலும் பரவாயில்ல சார்.
உனக்கு என்ன வயசு இருக்கும்? காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் சார். இந்த வயசுல இவ்ளோ வைராக்கியம், இவ்ளோ தெளிவு, தொலைநோக்கு பார்வை. பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். ஆணுக்கு சலிச்சவா இல்லைன்னு நிரூபிச்சுட்ட. நான் ஆணுக்கு சமமானவன்னு சொல்ல மாட்டேன். நான் நான் அன்னக்கிளி. நீ போலாம். ட்ரஸ்ட் நிச்சயமா. ஆமா, உங்க சார் பேர் என்ன பேரு? சார், அவங்க யாரும் நாங்க கட்டி கொடுக்க மாட்டோம். அவங்க யாரும் எனக்கு தெரியாது சார். நான் பார்த்ததில்ல. நான் அதை ட்ரஸ்ட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். வெளியில சொல்லிடாதீங்க, அவனை கொன்னுருவானுங்க. நீ எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்ப? ஏன் சார்? நீ எத்தனை நாள் உயிரோட இருப்ப? அது பரவாயில்ல சார். எவ்வளவு நாள் இருக்கணும் அது வரைக்கும் போராடிட்டு போயிடாதே. சரி, நான் கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சிரு. இவளை கூட்டிட்டு போ. ஓகே சார். வாமா. வாமா. உன் பேர் என்ன? நிலா. காதாம்பரி. உன் பேரு காதாம்பரி. சரி, என்னிலது நீ யார் பொண்ணு. வா. என்னோட மூத்த பொண்ணு நீதான். வா. சார், அவ என் பொண்ணுதான். நான் கூட்டிட்டு போறேன். யார் கேட்டாலும் நீங்க அப்படியே சொல்லலாம், அவ என் பொண்ணு. அப்படித்தான் கடைசி வரைக்கும் சொல்லணும். அப்படித்தான் சொல்லுவேன், அவ என் பொண்ணு. வாமா காதாம்பரி. வேலையை முடிக்கட்டும், இவ கதையை முடிச்சிட வேண்டியதா. கண்டிப்பா இவ கச்சிதமா வேலையை முடிப்பா. முடிச்ச மறுநாள் இவ கதையை முடிச்சிடலாம். இல்லை என் குடும்ப கதை வெளியில வந்துடும். இவ மட்டும் அந்த கதையை முடிச்சிட்டானா அப்புறம் என் குடும்பத்துக்கு இருந்தது வெளியில தெரியாமலே போயிடும். கொண்டு எரிஞ்சத. ஏய், வேலை முடிஞ்ச இவனை போட்டுருங்க. அன்னைக்கிளி. ஒப்பப்பப்பா, பார்த்ததுல கருமனாலே. பா, வயசு 21 வயசு இருக்குமா? ரொம்ப புத்திசாலித்தனம். டேஞ்சரு. இவ இங்க இருந்தா நமக்கு டேஞ்சரு. டாடி, டாடி, டாடி எங்க போனாங்க? டாடி. காதாம்பரி, என்ன உன் பேர் என்ன பண்ணி கேட்டா நீ என்ன சொல்லுவ? இப்பதானே சொன்னீங்க காதாம்பரின்னு. ஆமா, காதாம்பரி. காதாம்பரின்னா சொல்லணும். உங்க அம்மா யாருன்னு கேட்டா இப்பதானே சொன்னீங்க நீங்க என்ன அம்மாவா நீங்க? ஆமா, நான் உங்க அம்மா காதாம்பரி. நான் உங்க அம்மா அன்னக்கிளி. நம்ம எங்க தங்க போறோம்? எங்க தங்க போறோமாவா? அது வீடுலாம் இல்ல. அப்படின்னா ஆசிரமத்துல தான் தங்க போறோம். ஆசிரமம்னா அங்க உன்ன மாதிரி நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. நீ அவங்க கூட ஜாலியா விளையாடலாம், படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். சரியா? நிறைய பிள்ளைங்களாம் எனக்கு பிடிக்காது. சூப்பா. அது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், பழகிக்கலாம். சரியா? வா. இவளே சேர்த்து சமாளிக்கணுமே. சமாளிச்சா தானே 30 பிள்ளைங்களை சமாளிக்க முடியும். பரவாயில்ல. யாரா இல்ல நின்னமா இருந்தது? ஒரு பொண்ணு குரல் கேட்டுச்சுதே. யாரு? அட 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 அட, நான் தொட்டு தொலைக்குன பெண்களை பத்திரமா. சப்பா, பிஞ்சிலேயே கும்முன்னு இருப்ப. இப்போ சொல்லவா வேணும்? எனக்கு நேர்படைக்கப்பட்டது. என்ன பேரு? அன்னக்கிளி. லட்சுமில இப்ப கிடையாது. சுவலட்சுமி. லட்சுமி ஆட்டி இருந்த. எதுக்கு இந்த அன்னக்கிளி வேலை உனக்கு? சரி சரி, அந்த ட்ரெஸ் வச்சு நடத்தது யாருன்னு மட்டும் சொல்லிட்டு அவனை காட்டி கொடுத்துட்டு நீ போ. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம இருக்குமா? நான் அந்த ட்ரெஸ் நடக்கக்கூடாதுன்னு அங்கங்க ஆளை செட் பண்ணி போராட்டம் நடத்தி கடைசி அந்த 28 புள்ளைகள் என் கையில வர நேரம் அப்படி தட்டி பறிச்சுக்கிட்டா 28 புள்ளைகள் 4க்கு 1நாலும் இதை சொல்லுதே அப்படி பாதுகாத்திருப்பேன். ஏய், குரலை என்கிட்ட வசத்தக்கூடாது. பொங்கல் எல்லாம் என்கிட்ட குரலை வசத்தக்கூடாது. பொங்கல் எல்லாம் எப்படி தரமா இருக்கணும்? அப்புறம் உன சொல்ல வந்துட்டேனே, உன் வீட்டுல ஒரு குட்டியா ஒரு பாப்பா இருந்தால, உன் தங்கச்சித்தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ரொம்ப இல்லமா, எனக்கும் அவளுக்கும் ஒரு 20 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். நீ வரணும், நீ வராம ஓடிட்ட. அதான் உன் தங்கச்சி கட்டிக்கிட்டேன். அவளை அனுப்பிக்கும் போதெல்லாம் உன்னை நினைச்சுக்கிட்டு தான். என்ன ஒன்ன மாதிரி ஒத்தி கிடைப்பாளா? எனக்கு உன்னை மறக்கவே முடியல. எத்தனை பேர் கூட நானும் உனக்கு இடையில. அதான் உன்னை நினைச்சுக்கிட்டே உன் தங்கச்சிக்கிட்ட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ ஊன்னு சொல்லி இத்தனை சொத்துக்கும் நீதான் அதிபதி. மறுபடியும் உங்க தாலி கட்டுறேன், வந்து குடும்பம் நடத்து. உன் தங்கச்சி எல்லாம் அடிச்சு வச்சிருந்தேன். என்ன ஒரு ஆம்பளை பெண்ணை பெத்து வச்சிருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடிச்சு பத்திட்டா ஓடிவான். முடி கட்ட போறவளே நாதான். இந்த நல்ல சிவனுக்கு நீ எப்பவுமே முடி கட்ட முடியாது. இப்போ சொல்றேன், அன்னைக்கு எல்லா முன்னாடி அடிச்சுட்டு ஓடுத பாரு, அதுக்கு இன்னைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, என்னங்க நல்ல சிவமாமா என்ன கெட்டிக்கோங்கோ அப்படின்னு என்ன போட்டு புடிச்சு கொஞ்சம் குழாவிட்டேன்னு வச்சுக்கோயா, உன்னை நான் விட்டுருவேன்.
உன்னை அழிக்கவோ உன்னை எதிர்த்து போராடவோ நான் இங்க வரல. என் வாழ்க்கைய வாழ வந்திருக்கேன். நான் நினைச்சத செஞ்சு முடிச்சிட்டு தான் இந்த மண்ணை விட்டு நான் போவேன். என் லட்சியத்தை முடிச்சிட்டு தான் இந்த மண்ணை விட்டு போவேன். இந்த அன்னைக்கிளி யார எவன் காலில் விழ மாட்டான். என் தெய்வத்தை தவிர இந்த தலை வேற எவன் காலில் விழாதே, மண்டிடவும் செய்யாதே. நான் தலை வணங்குறதோ தலை நிமிந்து பார்த்ததோ ஒரே ஒரு தெய்வத்தை தான். அந்த தெய்வம் தான் எனக்கு வழிகாட்டி. அந்த தெய்வத்தை தவிர வேற எவன் காலில் இந்த அன்னைக்கிளி விழ மாட்டான். அதான் கேட்க, அந்த தெய்வம் யாரு? தெய்வம் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. நீ இல்ல சாமி கும்பிட்டு இருக்க. தெய்வம் கண்ணுக்கு தெரியாது, கூப்பிட்டா வரும். சரி, கூப்பிட்டா வரும்ல. நான் இப்ப உன்னை இங்க இதே இடத்துல கெடுக்க, உன் தெய்வம் வந்து உன்னை காப்பாத்துதான்னு பாப்போம். இது என் கோட்டை, நல்ல சிவன் கோட்டை. எங்க நீ தப்பிக்கவே முடியாது. உன்னாலே கச்சிதமா இருப்ப. இப்ப சொல்லவா வேணும், தல 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 தலன்னு இருக்கம்மா. அது எப்படி எனக்கு இவ்வளவு அழகா இருக்க நீ? கொன்னு எரிஞ்சிட்டு போய் இந்த அண்ணக்களே. பொம்பளனே ஈஸி இலக்கரமா இட போட்டுட்டல. இந்த பொம்பளோட ஆட்டத்தை நீ பாப்ப. நீ என்ன பார்த்தது தப்பா போச்சுது. இனி உன் வாழ்க்கையில எப்பவுமே சித்திரவதைதான். உன் வாழ்க்கையில எதுவும் நிரந்தரமா இருக்காது. வேண்டாண்டே, ஒரு தெரிஞ்சிருவேண்டே. என்ன சார் ஒத்திமுறை அடக்கல. ஆப்டால் ஒரு பொம்பளை, நீ என்ன வரட்டுத? ஆப்டால் ஒரு பொம்பளை தானடா. உன்னை விட நான் உச்சத்துக்கு வரேன், பாக்குறியா? ஏய், சவால் விடுற? சவால் நடிச்சுக்கிட்டா சவால் எடுத்துக்கடா. என்ன பொம்பளை தானே சொன்ன? இந்த பொம்பளை நீ ஜெயிச்சு காட்டு பாப்போம். என்ன பொம்பளை தானடா? டேய், நான் பொம்பளை தானே. என்ன ஜெயிச்சு காட்டு பாப்போம். டேய், இப்ப சொல்றேன். ஒரே ஒரு டெஸ்ட் வச்சிருக்க பாத்துருக்க. நான் 130 டெஸ்ட் உருவாக்க வேண்டாம். அது என்ன 130 பாக்கியா? அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லடா, சந்ததியிலும் சரி உன்னை விட எண்ணிக்கையில என்னைக்குமே நான் அதிகமா தான் இருப்பேன். பார்க்கலாம் பார்க்கலாம். இந்த அன்னக்கிளிக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். டேய், டெஸ்ட் வச்சிட்டு தான்டா மிரட்டிட்டு இருக்க. இனி நான் வைக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. டேய், நான் ட்ரெஸ் வச்சு எடுத்துறேன். ஆனா அது யார் வச்சு எடுத்துறான்னு உன்னால கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கொஞ்சம் அரசாங்கத்தால எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? போக்குறியா என் வேட்டைய? இந்த பொம்பளை ஆட்டத்தை பாக்குறியா? ஆடுவா. இனி இந்த பொம்பளை ஆடுவா. உருவாக்கி அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரியாமலே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைப்பேன். சின்னல இருந்து 20 வருஷம் கழிச்சு பாரு, என் சாம்ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பாரு. உன்னைய கால விளையாக்காம இந்த நலசிவன் ஓய மாட்டான். உன்னை காலிக்கில பட்டு நசுக்கி சாவடிப்பன தவிர எவன் காலில விழ மாட்டா இந்த அன்னக்கிளி. பொம்பளை ஆணத்துல ஆடினா சீரழிவு. ஆணுக்கு பேராசை பேரழிவு. நீ பொம்பளைங்கத மறந்துடாத. உன்னை பெத்தது ஒரு பொம்பளைங்கத நீ மறந்துடாத. பொம்பளைங்க என் காலுக்கு கீழே. பொம்பளை உன் காலுக்கு கீழே. காலே இல்லாம நீ நொண்டிய மோடமா சுத்தல. நான் அன்னக்கிளி இல்ல. திங்கிற கையால கழுவுற கையால திம்ப. உன்னை காலே இல்லாம ஊற வைக்க. சொன்னத செய்வா இந்த அன்னக்கிளி. கழுவுற கையால திங்க வைக்கல. நான் அன்னக்கிளி இல்ல. இன்னையில இருந்து என் சாம்ராஜ்யம் ஆரம்பம். புது சாம்ராஜ்யத்தோட வரேன். இப்பவும் சொல்றேன், என் கூட வாழ்ந்துட்டு என் கால் வாட்டில கடை உன்னை மகாராணி மாதிரி நான் வாழ வைக்க. எனக்கு தேவை உன் அழகு. நான் அழக குப்பைன்னு நினைக்கிறவா? குப்பைதான் வேணும்னா ரோட்டுக்கு போ. வேண்டாம் அண்ணக்களே, நீ ஏன் சார் நினைஞ்சு என் காலில் விழுந்து என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு என் கூட குடும்பம் நடத்து. ஒன்னா மாதிரி ஒரு பேரழகி திமிர் பிடிச்சவதான் எனக்கு வேணும். நீ என் கூட ஒரு நாளாவது வாழ்ந்துடணும். நிச்சயமா கடைசி கட்டல உன் கூட ஒரு பொம்பளை கூட இருக்க மாட்டா. இருக்க விட மாட்டேன். நீ பட போற நரக வேதனைய பாரு. கடைசி கட்டல உன் கூட ஒரு பொம்பளை கூட இருக்க மாட்டா. இருக்க விட மாட்டா இந்த அன்னக்கிளி. சுவாமி, அன்னக்கிளி தானே? அன்னக்கிளிதான். நீங்க இப்படி சொல்லக்கூடாதா? நீ இறந்து போயிட்டேன்னு சொன்னாங்க. அதான் நிறைய வாட்டி செத்து போவேனே. உயிரோட தான் இருக்கு. நீங்க எப்படி? நான் செத்துட்டா மிச்சத்தை யார் முடிக்கிறது? உயிரை பிடிச்சுக்கிட்டேன். நான் சாகல. பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கும்ல? ரொம்ப வருஷம் ஆயிட்டு. 30 வருஷம் இருக்குமா? கூட ஆயிட்டு. அந்த குட்டி அன்னக்கிளியா நீ? நான்
பார்த்த குட்டி எனக்கு இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் ஆரம்பிச்சதை விடவே இல்லை. என்ன சொல்ற? அன்னைக்கு நான் வைராக்கியமா எடுத்த முடிவை இன்னும் நான் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படின்னா அவங்க இருக்கிறதுக்கெல்லாம் நான் தான். என்ன நீயா? எப்படி இதெல்லாம் என்ன பண்ணுன? அது பெரிய விஷயம் நடந்து போச்சு. உங்களையும் ஜெய்பால் மாமாவையும் கொண்டுட்டாங்கன்னு எனக்கு செய்தி வந்ததே. ஜெய்பால் மாமா பையனை நான் தான் காப்பாத்தினேன். அவனை காப்பாத்தி அரசியல்வாதி ஆக்கினேன். அவன் உயிரோட இருக்கானா? இல்ல, இப்போ ரீசெண்டா தான் அவனை கொண்டுட்டாங்க. அவ பொண்ணு கூட இங்க தான் இருக்கா. எப்படி கொண்டுங்க? அதுல ஒரு 25 ட்ரஸ்ட் அவன் தான் நடத்திட்டு இருந்தான். அவன் எம்எல்ஏவா இருந்தான். அவனை தட்டி தூக்கிட்டாங்க. வேற அரசியல் புள்ளி தான் கொண்டுட்டாங்க. அவன் இப்பதான் ரீசெண்டா தான் இருந்தான். அவன் பொண்ணு என் கஷ்டத்துல தான் இருக்கா. அவன் பொண்ணுங்க? ஜெய்பால் பையன் இங்க தான் இருந்தான். இங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தான். நான் தான் அவனுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு மர்மமான வரையில கொண்டதுனால அவ பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிப்போச்சுது. அவன் எனக்கு கிட்டத்தட்ட பொண்ணு மாதிரி. ஆனா விதி என் பையனே தேடி வந்திருக்கா. எப்படி? இல்ல, நான் கிஷோரை கல்யாணம் பண்ண விடல. நானும் தேன்மொழியும் பிளான போட்டேன். தேன்மொழி யாருன்னு தெரியுமா? தெரியும். பொண்ணுக்கிற மனைவி தானே? ஆமா. இப்ப அவ தான் எனக்கு பதில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப புத்திசாலி. ரொம்ப புத்திசாலி. பயங்கரமா யோசிப்பா. ஜெய்பால் மாமா பேத்தி எனக்கு பொண்ணு மாதிரி. அவளை போய் கிஷோர் கல்யாணம் பண்ண பார்த்தா பொண்ணு மாதிரி எனக்குங்கும் போது முறைய மாறுது. இதை டைரக்டா கிஷோர்ட்ட சொன்னாவே கேட்குற மாதிரி இல்லை. அதனால நாங்க தான் நாடகம் ஆடி எப்படியோ இப்போ நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா கிஷோருக்கு எது தேன்மொழி செய்யக்கூடாதுங்களோ அதை செய்யற பழக்கம் இருக்குது. அதான் இந்த மாதிரிலாம் பண்ணா. அப்புறம் நீங்க எங்க போயிருந்தீங்க? நீங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் உயிரோட இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு நாள் திடீர்னு கிஷோரே, அம்மா இவன் என் ஃப்ரெண்டுமா, என் கூட மிலிட்டரியில இருந்தானே, ஒரு பையனை கூட்டிட்டு வந்தான். அப்படியே நீங்க வந்து நின்ன மாதிரி இருந்தது. நான் வெளியில காட்டிக்கல. எனக்கு சந்தேகமா இருந்தது. எப்படி என் குருநாதர் தான் இறந்து போயிட்டாரு, அப்போ எப்படி அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பமா இருந்தது. ஆனா அவன் உங்க புள்ளங்கதை என்னால கன்ஃபார்மா நம்ப முடிஞ்சது. அச்சு புரளாம அப்படியே இருந்தா. அதனால அவனை நான் என் பிள்ளைய நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆசைப்பட்ட வாழ்க்கைல அவன் உங்க புள்ள, அது போதாதான் எனக்கு. அதனால அவனை நான் என் பிள்ளையாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் என் புள்ளதான். அவன் என் பிள்ளையதான். அவன் இங்கேருந்து போறேன்னு சொன்னான். நான் விடல, என் கூடயே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சுது உங்க குடும்பத்துல என்ன நடந்தது, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது எல்லாமே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சாரி சாரி. ஐயோ பரவாயில்ல. இல்ல, நீ எனக்கு என்ன கடைசியா பார்த்துட்டு போனிய அன்னைக்கு உண்மையிலே என்ன ஷூட் பண்ணாங்க. அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். என்னை கொண்டுட்டாங்கன்னு நானே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டேன். அப்பதான் சுதந்திரமா மற்ற வேலைகளை பார்க்க முடியும்னு. அப்புறமா தான் நான் வெளியில வந்து பார்த்தேன். அன்னைக்கு என் கூட நீயும் செத்துட்டு தான் சொன்னாங்க, உன்னையும் கொண்டுட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன். நான் அதெல்லாம் வருத்தமே படல. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. வீதி நல்ல சிவரூபத்துல வந்தது. என்கிட்ட இருந்து ஒட்டுமொத்த டெஸ்டையும் புடுங்க பார்த்தான். எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போனதா வச்சுட்டு போனேன். அந்த டெஸ்ட்டை காப்பாத்துறதுக்காக தான் நான் போடுனேன். ஆனா நல்ல சிவன் அதையே மாத்தி என் மனைவிக்கு பித்து பிடிச்சி வச்சிருக்கான். என் ட்ரெஸ்ட்டை போய் எழுதி வாங்கிறதுக்கு தான் அவன் அவ்வளோ பிளான போட்டிருக்கான். நான் ட்ரெஸ்ட்டை காப்பாற்ற நான் போதுன்னு ஓடிட்டேன். கோல மாதிரி ஓடிட்டேன் நினைக்கல. ஆனா நான் என் மனைவிக்கு எல்லா தகவலையும் கொடுத்துடலாம்னு நினைச்சேன். நான் திரும்பி வந்து பார்த்தப்போ என் குடும்பமே இல்லை. என் குடும்பமே அழிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. என் குடும்பமே செத்து போச்சுன்னு சொன்னாங்க. என் பிள்ளைங்க, என் மனைவி எல்லாரும் இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. அதனாலதான் நான் இங்க வராமலே இருந்தேன். அங்கங்க ட்ரெஸ்ஸுகளை உருவாக்கிக்கிட்டேன். முதியோர் இல்லம் அது எதுன்னு உருவாக்கிக்கிட்டேன். அதுக்கான பணத்தை புரட்டிக்கிட்டு தான் நான் அங்கேயே மீறி கடத்தை கழிச்சிட்டேன். தற்செயலாக நான் இப்போ இங்க வந்தேன். இப்ப வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒரு டெஸ்ட் விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருந்தது. ஸ்டேஷனுக்கு போனா என்னைய மாதிரி ஒருத்தவங்கள நிற்கிறான். அவனை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். அவனை கோயில வச்சு பார்த்தேன். அவன் பொண்டாட்டி புள்ளியோட நின்றுட்டு இருந்தான். அவன் மனைவி நிறமாசமா இருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒருவேளை அவன் என் பிள்ளையா இருப்பானா, ஒருவேளை அவன் என் பிள்ளையா இருப்பானானே. நான் அவனை தேடிதான் அலைஞ்சேன். உங்க பிள்ளைங்க எல்லாமே உயிரோட தான் இருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா, இங்கோத்த இன்னொன்னு நின்ன சுருண்ட முடிக்காரு, அவனும் உங்க பிள்ளைதான். என்ன சொல்ற? ஆமா, அவளும் உங்க பிள்ளைதான். இன்னொரு பொண்ணு கூட இருக்காளே, உன் கடைக்குட்டி பொண்ணு, அவ எங்கதான் இருக்கா? அவளுக்கு முத 2 பையன், இப்ப மறுபடியும் மாசமா இருக்கா. நல்ல சிவன் பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்கா. என்னது? நல்ல சிவன் பையனை கல்யாணம் பண்ணிருக்காளா?
ஆமா, நோ நோ, நான் இதை சம்மதிக்க மாட்டேன். என்ன நேற்று சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அவ பழி வாங்க தான் வந்திருக்கா. ஆனா அந்த பையன் உண்மையிலே நல்ல பையன். நல்ல சிவனுக்கு முறையா பிறக்கல. ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணை பைத்தியமாக்கி அவன் மூலமா அந்த குழந்தை பெத்துக்கிட்டான். எதுக்காக? அவனுக்கு தேவை வாரிசு. ஆனா இன்னார் மூலமா பிறந்ததுங்கிறது தேவையில்லை. அவனுக்கு நிறைய வாரிசு ஆம்பளை பையனை பெத்துக்கணும். நான் நிறைய குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் போட்டிக்கு பண்றதா நினைச்சு, அதாவது அவன் சொந்த வாரிசா தான் இருக்கணுமா. அவன் சொந்த ரத்தத்துல பிறக்க பிள்ளைங்களா இருக்கணும். ஆனா பொண்டாட்டி தேவையில்லை. அவனுக்கு பிள்ளைங்களை பெத்து கொடுக்க பொம்பளைங்க தான் தேவைப்பட்டாங்க. மிஸ்ஸின் மாதிரி பயன்படுத்தினான். அதுல வந்தவன் தான் இப்போ உன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கவன். அவன் தாய் பைத்தியம், பைத்தியக்காரி ஆக்கப்பட்டவா. அவன் சொல்லுக்கெல்லாம் ஆடி வளர்க்கப்பட்டவன். ஆனா இப்போ இதெல்லாம் தப்புன்னு வெளியில வந்துட்டான். இங்க நம்ம கூட தான் இருக்கான். உன் பையன் கூட தான் இருக்கான். நல்ல பையன். உன் பொண்ணை நல்லா பாத்துக்கலாம். போதாக்கரைக்கு இங்கதான் உன் பையனை கூட தான் எப்பவும் இருப்பான். அத்தானு பாசமா இருப்பான். உன் பையலும் அவன் மேல உசிரியா வச்சிருப்பானுங்க. உன் பிள்ளைங்களாம் ஒன்னா ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க 3 பசங்களும் ஒன்னாதான் இருக்காங்க. நீ சொல்லிதான் எனக்கு 4 குழந்தை இருக்குன்னே தெரியுது. பொண்ணு இருந்தது தெரியாதா? தெரியாது. நான் போகும்போது கடைக்குட்டி பையன் சின்ன பையனா இருந்தான். 8 மாசமோ என்னமோ. ஆனா சொன்னா இந்த மாசம் எப்படியும் குழந்தை இருக்கும்னு. அதானும் பெண்ணா இல்ல உண்டானாலும் கூட எனக்கு தெரியாது. சரி, நீ எப்படி இருக்க? உன் வாழ்க்கை கல்யாணம் பண்ணுனியா? அன்னைக்கு கல்யாணம் பண்ணாளா? உண்மையாவா? கல்யாணம் பண்ணு. காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணு. தேவைக்காக காதலிச்சு. அன்னைக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. பணம் தேவைப்பட்டுச்சு. அவங்க அப்பா கிட்ட டீல் பேசினேன். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் உண்மையாக அவரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவரை உண்மையா நேசிச்சுதான் அவரை கல்யாணம் பண்ணினேன். ஆனா நான் சில உயிர்களை காப்பாத்ததுக்காக தான் அங்க உள்ள போனேன். காதலிக்க வேண்டிய நிலைமை. காதலிச்சேன், ஆனா பொய்யா காதலிக்கல. உண்மையா தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதான் அந்த ஜமீன்தார் ராஜா, அவர் பையன் கடைக்குட்டி செல்வாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். தெரியும், அவரால் தானே தெரியும். அதனால தான் நான் பாதி உள்ள போனேன். ஆனா செல்வா நல்லவரு. பாம்புக்கு போறது எப்படி நல்லதா இருக்கும்? அவர் சொன்ன வேலையை செஞ்சதுனாலதான் நான் சிறைசாலைக்கு போனேன். கிட்டத்தட்ட 11 மாசம் நான் ஜெயில கடுங்கால தண்டனை அனுபவிச்சேன். வெளியில வைராக்கியமா வந்தேன். அதுக்கப்புறம் நான் செல்வா சார விரும்பினேன். பல போராட்டங்கள், பல அவமானம். ஆனா நான் என் டெஸ்ட்டை மட்டும் விடவே இல்லை. அவமானம் பட்டாலும் சரி, சிறைசாலைக்கு போனாலும் சரி, நான் அதை மட்டும் விடவே இல்லை. இப்போ நம்ம நாடு முழுக்க நம்ம ட்ரஸ்ட் இருக்குது. அதை நிர்வாகம் பண்றது தேய்மொழி. ஆனா வெளியில அவ எங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே, புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அவ நல்ல நேக்க அதை கொண்டுட்டு போறா. சொல்லப்போனா உன் பிள்ளைக்கே தெரியாது. என்ன சொல்ற? புத்திசாலித்தனமா யோசிச்சுதான் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்கோம். எனக்கு சப்போர்ட்டா நான் தத்தெடுத்த 4 பிள்ளைங்க. செம்பகமொழி, தமிழ், மீனா, மீனா குட்டி. உசிரே போனாலும் அதை தொடர்ந்து நடத்துவாங்க. அவங்க புருஷமாருக்கே தெரியாது. எப்படி எனக்கு இப்படிலாம் யோசிச்ச? ஒரு காரியத்தை நம்ம தொடங்கிட்டோம், அதை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகணுமே. எல்லா குழந்தைங்களும் அத்திரத்திலே விட முடியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 டெஸ்ட் இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்கோம். அதுக்கு பல தடைகள் வந்தது. ஆனா அது இப்ப எங்க பேர்ல இல்ல. அப்படின்னா அலெக்ஸுங்க பேர்ல மாறி இருக்கேன். என்ன சொல்ற? நான் ஒரு இடத்துல ஊழல் பண்ணேன். அதுல கையும் களவும் மாட்டிட்டேன். இப்போ அந்த ஊழல் வெளியில தெரிஞ்சதுன்னா எங்க கிட்ட இருக்க அத்தனை ட்ரஸ்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். போச்சுதுன்னா அவ்வளவுதான், எல்லாரும் பிச்சு பிடிங்கிருவானுங்க. அதனாலதான் அந்த ஆதாரத்தை வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டு உருவாக்குனத அலெக்ஸ் கிட்ட தூக்கி கொடுத்துட்டோம். யார் அந்த அலெக்ஸ்? காதாம்பரி தம்பி. என்ன சொல்ற? காதாம்பரியோட தம்பி. காதாம்பரி அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பா போலிருக்கே. அவனுக்கு பிறந்தவன். என் மாமனார் சொத்தை ஃபுல்லா வாங்கிக்கிட்டாங்க. கடைசி நேரத்தில் மிஞ்சினதான் என் மாமனார் என்கிட்ட ஒப்படைச்சாரு. அதுவும் மன்னிப்பு கேட்டுதான் என்கிட்ட ஒப்படைச்சாரு. எப்படியாவது இந்த அரண்மனையை காப்பாத்திருன்னு சொன்னாரு. காதாம்பரி வளர்த்தவரை ஏத்தாக்கிட்டா. பாம்புக்கு பால் வத்த இப்படி காதாம்பரியை லாஸ்ட்ல பக்கத்துல வச்சிருந்தாரு. பாலை வத்துட்டா, கூலி போறச்சிட்டா. அவர்கிட்ட இருந்த கோடியான சொத்தை லாபகமா வாங்கிக்கிட்டா. நானே அந்த அரண்மனை சொத்தை நம்பித்தான் இத்தனை ட்ரஸ்டே உருவாக்குனேன். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். என்கிட்ட இருந்து ஏமாத்திட்டா. எனக்கு மிஞ்சினது என் கணவருக்கு வந்து சேர்ந்தது மட்டும்தான். எனக்கும் என் கணவருக்கு சண்டை வந்ததே அந்த சொத்துனாலதான். என் கணவருக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சதே. நான் சொத்துக்காக தான் அவரை கல்யாணம் பண்ணேனே. அந்த ட்ரஸ்ட்டுகளை உருவாக்குறதுக்காக தான் நான் அவரை கல்யாணம் பண்ணேங்கிற உண்மையை காதாம்பரியே போட்டு கொடுத்துட்டா. எனக்கும் செல்வாக்கும் 1000 பிரச்சனை. கிட்டத்தட்ட 15 வருஷங்க கிட்ட பிரிஞ்சுதான் வாழ்ந்தோம். என்ன சொல்ற?
எங்களுக்குள்ள சண்டை வரலன்னு தான் ஆச்சரியம். ஏன்னா நான் பண்ண வேலை அப்படி. ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிடுவேன். ஜெயிலு, அவமானம், அரசியல் எல்லாத்துலேயும் நான் நம்பர் 1 வந்தேன். பிரச்சனை தலைக்கு ஏறியது. ஏகப்பட்ட பிரச்சனைகள். கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சே போயிட்டோம். அப்புறம் இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எல்லாரும் முன்னிலையிலையும் அவர் என் கழுத்தை கட்டின தாலி அத்துக்கிட்டு போயிட்டாரே. கிட்டத்தட்ட 15 வருஷம். நான் அவர் எப்படி இருப்பார் என்னன்னு எனக்கும் தெரியாது. அப்போ சித்திரவதை தான் பட்டிருக்கேன்னு சொல்லி பல உசுர்களை காப்பாற்றணும்னா என் வாழ்க்கை தியாகம் பண்ணி தானே ஆகணும். நீங்கள் ஆரம்பிச்சு வச்சிங்க. அந்த காலத்தில் 30 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதும் ஆகாரம் கொடுக்கறதும் எவ்வளோ கஷ்டம். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு 3 லட்சம் பிள்ளைங்களை படிக்க வச்சு நான் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களை பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிஷோர் மட்டும்தான் பிள்ளை. அதனால அவனை ஆசையில் கொண்டு விட்டுட்டு தன்னந்தனியாக தான் இந்த உலகத்தில் போராடினேன். என்ன பண்ண, நல்ல சிவன மாதிரி ஆட்கள் நல்ல சிவன் மட்டும் தான் இருக்கான்னு நினச்சேன். அவனே மாதிரி இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. புருஷன் கூட இல்லாதனால நான் அந்த பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. நான் நிற்கிடலாம் கல்லடிப்பட்டேன், போரிடலாம் அவமானப்படுத்தப்பட்டேன். பல ஆண்களோட இணைச்சு வச்சு பேசினாங்க. பல ஆண்கள் என்னை அவதூறாக பேசி தெரிஞ்சாங்க. நான் படாத அவமானமும் இல்லை, படாத நிந்தனையும் இல்லை. 6 நாள் சிறைவாசம், பல போராட்டம், அவமானம். இதெல்லாம் ஒன்றால் எப்படி முடிஞ்சது? மனசுல தைரியம். நான் எந்த தப்பு பண்ணல. நான் பிள்ளைங்களை காப்பாற்றணும், படிக்கணும் போராடுறேன். உசுருல என் ஒரு உசுரை பார்த்தா முடியுமா? அதான் எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு ஓடுனேன். மேற்கொண்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஓஹோன்னு வந்தேன். நான் தொட்டதெல்லாம் பொண்ணாச்சுது. அதே நேரத்தில் பகையும் தலைக்கு ஏறிச்சு. ஒரு பொண்ணு ஜெயிக்கிறதானே ஒருத்தன் விடாம என்னை துரத்தி அடிச்சானுங்க. என் கூட நிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஓடுனேன், தன்னந்தனியா ஓடுனேன். உதவி பண்ண யாருமே வரல. கெட்ட புருஷனே என்னை கைவிட்டாரு. அவரே என்ன அந்த மாதிரி பொண்ணு நினைச்சுதானே விட்டுட்டு போனாரு. ஆனா அவர் மேல வச்சிருந்த காதல் எனக்கு குறையல. தினம் சித்திரவதை. அப்பதான் முடிவெடுத்தேன், இந்த அழகும் இளமையும் இருந்தா ஆண்கள் கண்கள் படதான் செய்யணே. என்ன நானே உருவத்தை மாத்தினேன். அழகான கூந்தல், நீளமான கூந்தல் நானே முடிச்சு போட்டுட்டேன். இதான் இந்த குளத்துக்கு மாறினேன். அன்னையிலேருந்து நான் இந்த கருப்பு துணி தவிர வேற எதையும் போடுறதில்லை. இதை எனக்கு நானே போட்டுக்கிட்ட வேலி. அப்புறம் அப்படி அப்படின்னு என் வாழ்க்கை போயிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நெருக்கி வந்துட்டேன். இப்போ நம்ம தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிடுவாங்க. பாவம், உன் பையன் பொண்ணுத்துற வாழ்க்கையில தான் ரொம்ப வீதி விளையாடிச்சது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன சொல்ற? எனக்கு சத்தியமா பொண்ணுத்துற உன் பையன் எனக்கு தெரியாது. ஆனா ஜாட ஒன்ன மாதிரி இருக்கான். அதனால நான் தத்தெடுத்து வளர்த்தேன். ஆனா அவன் காதாம்பரி புள்ளையே கல்யாணம் போவான்னு எனக்கு தெரியாது. காதாம்பரி? அந்த ராஜா என்ன பழி வாங்குறதுக்குன்னு கொடுத்த மாதிரி கொடுத்தாரே, அவதான். அவ என்னன்னா பொண்ணுத்திரைய பழி வாங்குறதுக்காகவே அவனை கல்யாணம் பண்ணியிருக்கா. அவன் கூட வாழ்ந்தோம். அவனுக்கு ஒரு சந்ததி பெத்து கொடுக்காமலே இருந்திருக்கா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவன் உங்க புள்ளன்னு எனக்கு உறுதியா தெரியும். அதனாலதான் அந்த காதாம்பரி பெத்து பிள்ளை ஏன் குருநாதாவுக்கு மருமகளா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணினேன். அவ சீர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வர ஆரம்பிச்சேன். கொண்டு வந்து அவளுக்கு நானே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா உங்க சந்ததி இல்ல. எப்படியாவது சந்ததி வேணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. அதான் தேன்மொழியவே. தேன்மொழிங்கிறது யாரு? பொண்ணு தரதான் முத விரும்பியிருக்கான். என் பையன் ஏமாத்திட்டான். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை ரொம்ப சித்திரத்தைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணு வெளியில சொல்லல. அந்த பொண்ணு தாங்க முடியாம டைவர்ஸ் வாங்கிட்டா. இப்போ அவ வயிற்றுல இருக்கிறது பொண்ணு தர புள்ள. கல்யாணம் பண்ணிருக்காளா? இன்னும் பண்ணல. நீ என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் புள்ள அவ கழுத்த தாலி கட்டியிருக்கணும். என் பேர புள்ள வரும்போது அவ என் மருமகளா இருக்கணும். நான் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் 2வது பையன் 3வது பையன்லாம் எங்க இருக்காங்க? ஒரே வீட்டுல ஒண்ணா. 2வது உள்ளவன் இங்கதான் இருக்கான். இங்கதான் வந்திருக்கான். யாரு? இங்க நின்னுட்டு இருந்தான ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டேன். குழந்தைய வச்சுக்கிட்டா? சரியா கவனிக்கலையே. இருங்க நான் கூப்பிடுறேன். டேய் விக்கி, டேய் அம்மா போணும், சீக்கிரம் வாடா. அம்மா கொண்டு விட்டு வந்துறியா? ஏம்மா என்னம்மா? டேய் விக்கி, 2வது பையன். டேய் விக்கி, அம்மா வீட்டுக்கு போமாடா. அந்த சூண்டு முடிக்காரனா என் காலையை சுத்தி சுத்தி வருவானே, என் பாசக்கார புள்ள. என் புள்ள இவ்வளோ ஹைட் வெட்டுமோ, இவ்வளோ அழகா இருக்கும். கட்டு குட்டுமா இருப்போம், பொத்து பொத்துன்னு இருப்பான். அவன்கிட்ட நிறைய முடியா இருக்கும். பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவனா இவன்? என் புள்ள, என் புள்ள.
என் புள்ள என் புள்ள என் பிள்ளைங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்களா? என் புள்ள என் காலையே சுத்தி சுத்தி வந்தவனா? இவர் யாரா இருக்கும்? அம்மா இவ்வளவு நேரம் இவர்கிட்ட தானே பேசணுமா இருந்தது? ஆய் விட்டவன் கண்டுபிடிச்சிருவான். டேய், அம்மாக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கு, வீட்டுக்கு போமாடா. யாருமா அவரு? தெரியலடா, யாரையோ பார்க்க வந்தாங்களா, என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆ, அப்படியா? ஏண்டா பிள்ளைங்க? அவ அப்பனை விட்டு வெளியே வர மாட்டுக்கா. சரிம்மா வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன். அன்னைக்கு சொல்லிட்டு வந்துடட்டா? இல்ல, நீ சொல்லிட்டு வா. நான் இதை நிக்க, போயிட்டு வா. அம்மா இப்படி யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்களே. அவர் வேற நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே பாக்குறாரு. எனக்குமே அவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. யாரா இருக்கும்? டேய், ஒன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா.